தனிமையின் கொடுமையை விரைவில் நீ சுவை பார்ப்பாய். உன்னை பழிவாங்க எனக்கு பல வழிகள் உண்டு. இருந்தாலும் மெல்ல மெல்ல உன்னை கொல்லவே துடிக்குது என் மனது. இனிமேல் இந்த உலகத்தில் உனக்கு பாதுகாப்பான இடம் என்று ஏதுமில்லை. நீ அழகாக இருக்கலாம். அதற்காக அவன் உன்னை திருமணம் செய்திருக்கலாம். ஆசிட் ஊற்றி அழகை கரைத்த பின் உன் எலும்பு கூட்டை எவன் சீண்டுவான் என்று பார்ப்போம். வேறு வேறு ஃபேக் ஐடிகளில் இருந்து ஏஞ்சலாவின் பர்சனல் மெயில் ஐடிக்கு வந்திருந்த அந்த மெயில்களில் மேலே சொன்ன மிரட்டல் வசனங்கள் மட்டுமின்றி கொடூரமாக இறந்து கிடக்கும் குழந்தைகள், நிர்வாணமாக கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படும் பெண்களின் புகைப்படங்கள் என ஏகப்பட்ட மிரட்டல் புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தன. இது என்ன பிரமாதம் என இதையெல்லாம் விட ஸ்பெஷல் ஐட்டமாக ஒரு இமெயில் வந்தது ஏஞ்சலாவிற்கு. ஏஞ்சலா லோக்கல் கிளாசிஃபைட் வெப்சைட்டில் தன்னை கற்பழிக்க முரட்டு ஆண்மகன் ஒருவன் வேண்டும் என கொடுத்த விளம்பரத்தை பார்த்ததாக சொல்லி எப்பொழுது வீட்டிற்கு வந்து ஏஞ்சலாவின் ஏக்கத்தை தீர்க்க முடியும் என அனுமதி கேட்டு ஏஞ்சலாவின் இன்பாக்ஸிற்கு வந்திருந்தது ஒரு இமெயில். வாட்ஸ்அப் வரை வளர்ந்துவிட்ட கம்யூனிகேஷன் காலத்தில் இமெயில் மிரட்டல் எல்லாம் ஒரு மேட்டரே இல்லை என அசால்ட்டாக இருந்த ஏஞ்சலாவின் வீடு தேடி வந்து ஒருவன் கற்பழிக்க முயன்ற பின்னும் மூடிக்கொண்டிருந்தால் கற்பிற்கு கேரண்டி இல்லை என்ற அச்சத்தில் அனஹேம் நகர போலீஸை அணுகினாள் ஏஞ்சலா. ஏஞ்சலாவின் இமெயில் இன்பாக்ஸை இன்ச்சாக ஆராய்ந்த இன்ஸ்பெக்டர் அத்தனை மெயில்களிலும் ஏகப்பட்ட பைபிள் பஞ்ச் வசனங்கள் இடம்பெற்றிருந்ததை கவனித்தார். ஏஞ்சலாவின் நட்பு உறவினர் வட்டாரத்தில் பைபிள் அதிகம் படிக்கும் பக்திமான்களில் பைத்தியங்களின் பட்டியலை கேட்டார் இன்ஸ்பெக்டர். ஒரு சிறுக்கி இருக்க, அவள் பெயர் மிச்சல்லே ஹார்ட்லே என்றாள் ஏஞ்சலா. 30 வயது மிச்சல்லே ஹார்ட்லே. ஏஞ்சலாவின் கணவன் யான் டயாஸின் முன்னாள் காதலி. முழுதாக நனைந்தாயிற்று, இதற்கு மேல் முக்காடு எதற்கு என தனது பழைய காவிய காதல் கதையை இன்ஸ்பெக்டரிடம் விளக்கமாக சொல்லத் தொடங்கினார் யான் டயாஸ். 2013 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பார்ட்டி ஒன்றில் மிச்சல்லே ஹாட்லேவை பார்த்த யான் டயாஸ் ஹாட்டாக இருக்கிறாளே என காதல் வயப்பட்டு தொலைந்தார். யான் டயாஸின் காதலுக்கு மிச்சல்லேவும் ஓகே சொல்ல ஆஹா ஓஹோவென ஓடியது யான் டயாஸ் மிச்சல்லே காதல் வண்டி. பப், பார்ட்டி, ஃபன், டேட்டிங் என சுற்றி கொண்டிருந்த யான் டயாஸ் மிச்சல்லே ஜோடி எவ்வளவு நாளைக்கு வெளியில் சுற்றி விளையாடி கொண்டிருப்பது? ஒண்ணுமண்ணா இருந்து உற்சாகம் பெறுவோம் என அனஹேம் நகரில் ஒரு வீட்டை விலைக்கு வாங்கி லிவ்-இன் டுகெதராக அந்த வீட்டில் விளக்கணைத்து விளையாடத் தொடங்கினார்கள். அவ்வப்போது கிடைத்த சுகம் அடிக்கடி கிடைத்து திகட்டத் தொடங்கியதும் யான் டயாஸ் மிச்சல்லே ஜோடிக்குள் சிறு சிறு சண்டைகள் வரத் தொடங்கின. வாய்ச்சண்டைகள் வரம்பு மீறி இருவரும் கைகலப்பில் களமிறங்கும் நிலைக்கு சென்றதும் இதற்கு மேல் இது தொடர்ந்தால் யாரேனும் ஒருவரின் டெட் பாடி போஸ்ட்மார்ட்டத்திற்கு போவது உறுதி என புரிந்து கொண்ட யான் டயாஸ் மிச்சல்லேவின் தொடர்பை துண்டித்துக் கொண்டார்.
ஒரே வீட்டில் எவ்வளவு நாள் பேசிக்கொள்ளாமல் குடும்பம் நடத்துவது? பொறுத்து பொறுத்து பார்த்த மிச்சல்லே பொட்டியை கட்டிக்கொண்டு பிறந்த வீட்டிற்கு புறப்பட்டாள். 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் மிச்சல்லேவின் சகவாசத்தை முடித்துக் கொண்ட யான் டயஸ் அந்த காவிய காதல் தோல்வியிலிருந்து மீண்டு வந்து 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏஞ்சலாவை திருமணம் செய்து கொண்டு தன் முன்னாள் காதலி மிச்சலேவுடன் லிவ் இன் வாழ்க்கை வாழ்ந்த வீட்டில் ஏஞ்சலாவுடன் குடித்தனம் நடத்தத் தொடங்கினார். எனக்கு கிடைக்காதவனுக்கு எவளும் கிடைக்கக்கூடாது, எதுவும் கிடைக்கக்கூடாது என நீலாம்பரி சபதம் எடுத்த மிச்சல்லே ஏஞ்சலாவையும் அவளது கருவில் வளரும் இரட்டை குழந்தைகளையும் யான் டயஸிடமிருந்து பிரிக்கும் முயற்சியாகவே இமெயில் மிரட்டல்களை விட்டு பார்த்தாள். அவை வேலைக்காகவில்லை என தெரிந்ததும் கிளாசிஃபைட் வெப்சைட்டில் ஏஞ்சலா பெயரில் கற்பழிக்க கட்டழகன் தேவை என விளம்பரம் கொடுத்து யாரோ ஒரு முகமூடி முரடனை அனுப்பி ஏஞ்சலாவை கற்பழித்து கொலை செய்ய முயன்றிருக்கிறார். இப்படியாக தன் புகாரை தெளிவாக எழுதி கொடுத்தாள் ஏஞ்சலா. பொறுமையாக புகாரை பெற்றுக்கொண்ட போலீஸ் ஒண்டாரியோ நகரில் பெற்றோருடன் வசித்து வந்த மிச்சல்லே ஹாட்லேவை ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்து விசாரித்தார்கள். யான் டயஸுடனான காதல் பற்றிய கேள்விகளுக்கு மழுப்பலாக பதில் சொன்ன மிச்சல்லேவின் செல்போன், லேப்டாப்களை சோதனை செய்தார்கள் போலீஸ். மிச்சல்லேவின் மெயிலிலிருந்து யான் டயஸிற்கு ஏகப்பட்ட இமெயில்கள் அனுப்பப்பட்டிருந்தன. ஆனால் அவை ஏஞ்சலாவிற்கு வந்திருந்த மிரட்டல் இமெயில்கள் அல்ல. மாறாக யான் டயஸ் மிச்சலேவிற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை செட்டில் செய்ய சொல்லியும், முடியவில்லை என்றால் யான் டயஸ் ஏஞ்சலே தம்பதிகள் வசித்து வரும் வீட்டை காலி செய்ய வேண்டும் என மிரட்டல் துணியில் பல பைபிள் வசனங்கள், சாபங்கள், வசவுகளுடன் எழுதப்பட்டிருந்தன அந்த இமெயில்கள். ஏஞ்சலாவிற்கு வந்திருந்த மிரட்டல் இமெயில்களுக்கும் மிச்சல்லே யான் டயஸிற்கு அனுப்பியிருந்த இமெயில்களுக்கும் பல ஒற்றுமைகள் இருந்தன. பயன்படுத்தியிருந்த வார்த்தைகள் மிரட்டல் ஸ்டைல், பைபிள் வசன மேற்கோள்கள், சாபங்கள், குறிப்பிட்ட வார்த்தைகளில் தொடர்ந்து நடந்திருந்த எழுத்து பிழைகள் என யான் டயஸிற்கு இமெயில் அனுப்பிய நபர்தான் ஏஞ்சலாவிற்கும் மிரட்டல் இமெயில் எழுதியிருக்க வேண்டும் என பச்சை குழந்தை கூட பளிச்சென சொல்லிவிடும். அமெரிக்க போலீஸ் என்ன தக்காளி தொக்கா? கொத்தாக மிச்சலேவை தூக்கி சிறையில் அடைத்தார்கள் அனஹேம் நகர போலீஸ். வெளியில் விட்டால் ஆதாரங்களை அழித்து விடுவாள் என நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி அனஹேம் நகர பெண்கள் சிறையில் மிச்சல்லேவை அடைத்துவிட்டு மேற்கொண்டு மிச்சல்லேவின் குற்றத்தை வலுவாக நிரூபிக்க ஆதாரங்களை தேடி களமிறங்கினார்கள் அனஹேம் நகர போலீஸ். ஆனால் அப்பொழுது அவர்களுக்கு தெரியாது, தாங்கள் ஒரு கொடூரமான தம்பதியால் மிக மோசமாக ஏமாற்றப்பட்டு ஒரு பெரும் சதிவலையில் சிக்கியிருந்தார்கள்.